Hi friends, welcome to IISN YouTube channel. நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எப்படி ஸ்ப்ரிங் பூட்ல deletion operations பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்றது, பர்టిక్యులர் வேல்யூஸ் எப்படி ரிட்ரீவ் பண்றது, ஓகேங்களா, வேல்யூஸ் எப்படி டேட்டாபேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிட்ரீவ் பண்றது, நெக்ஸ்ட் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்னன்னா டெலிட்டிங் ஆப்ரேஷன். டெலிஷன் எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு ஸ்ப்ரிங் பூட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அனோட்டேஷன்ஸ் என்ன அனோட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா சார்ட் டெலிட் மேப்பிங் அப்படின்ற ஒரு அனோட்டேஷன்ஸ் இருக்கு. டெலிட் மேப்பிங் இந்த அனோட்டேஷன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா டேட்டாபேஸ்ல டெலிட் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம URL நம்ம செட் பண்ணிட்டு ஓகேங்களா, ஸோ டெலிட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டு ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எந்த ரெக்கார்டை நம்ம டெலிட் பண்ணுமோ அந்த ரெக்கார்டை நம்ம பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ டெலிட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்து யூசர் பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1 அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ரீட் பண்றதுக்கு path variable annotations யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் ரீட் பண்ணுவோம். அந்த வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பாத் வேரியபிள் ரீட் பண்ணுங்களா URL இருந்து ஸோ இந்த அனோட்டேஷன்ஸ் மூலமா என்ன பண்றோம் வேல்யூஸ் எடுத்துட்டு நம்ம கண்ட்ரோலர் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ சர்வீசஸ்க்கு பாஸ் பண்றோம். ஓகேங்களா, சர்வீசஸ் மூலமா என்ன பண்றோம் நம்ம ஜேபி ரெபாசிட்டரிக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் வேல்யூஸ் பாஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அது மூலமா என்ன பண்றோம் ஜேபி ரெபாஸ் மூலமா டேட்டாபேஸ்ல இருந்து வேல்யூஸ் கெட் டெலிட் பண்றோம். இதான் நம்ம ஃப்ளோ கண்ட்ரோலர் சர்வீசஸ் ஜேபி ரெபாசிட்டரி இது என்னது இது டேட்டாபேஸ். ஓகேங்களா, ஸோ டேட்டாபேஸ் இந்த ஃப்ளோல தான் நம்ம இது பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதான் நம்ம கோடிங்குள்ளார இப்போ நம்ம பார்க்க போறோம் எப்படி வேல்யூஸ் டெலிட் பண்றது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் கண்ட்ரோலர்ல நம்ம எழுத போறோம். வாங்க நம்ம கோடிங்குள்ளார போகலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம கண்ட்ரோலர்ல நம்ம என்ன பண்ணிக்கணும் அனோட்டேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆட் delete mapping. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா URL செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்லாஷ் delete records. ஓகேங்களா, ஸோ delete records. ஓகேங்களா, ஸோ ஸ்லாஷ் ஓகேங்களா, ஸோ உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா SID. ஓகேங்களா, ஸோ அப்படின்ற ஒரு வேல்யூஸை நான் பாஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா URL-லேருந்து நம்ம வேல்யூஸ் ரீட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோங்களா. இங்கே என்ன பண்ண அப்படின்னா ஸோ பப்ளிக். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணிடுறேன் சிம்பிளாக வாய்டுன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் வாய்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதனால வாய்டுன்னு நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸோ இங்கே நெக்ஸ்ட் மெத்தட் எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ எந்த மெத்தட் மூலமாக டெலிட் பண்ணுறேன் delete values delete or records. ஓகேங்களா, ஸோ ரெக்கார்ட்ஸ் delete records. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகேங்களா சார்ட் பாத் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ பாத் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா வேல்யூஸ் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூ அப்படின்ற ஒரு வேல்யூஸ் வேரியபிள் சாரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ Ctrl+C Ctrl+V. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது லோக்கலாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது, இதை நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூஸ் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இன்டீஜர் std id. ஓகேங்களா, ஸோ அப்படின்ற ஒரு வேரியபிள் இந்த வேரியபிள் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம லோக்கலாக பார்த்தீங்கன்னா யூசர் கொடுத்த வேரியபிளை லோக்கலாக எடுத்துகிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் கண்ட்ரோலர்லேருந்து சர்வீசஸ்க்கோ சர்வீசஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜேபி ரெபாசிட்டரிலேருந்து டேட்டா பேஸ்க்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் கண்ட்ரோலர்ல பேசிக் செட்டப்ஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ எப்படி ஃப்ளோ நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோலருக்கு அடுத்து என்ன ஃப்ளோ சர்வீசஸ்க்கு அடுத்து என்ன ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ ஜேபி ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது டேட்டா பேஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கண்ட்ரோலர்ல நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா, பேசிக் செட்டப்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம போக வேண்டிய இடம் சர்வீசஸ் ஃபைலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் டெலிஷன் அப்டேட் கெட் மேப்பிங் ஆட் வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஏற்கனவே இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா கோடிங் எழுத போறோம். யூசர் கொடுத்த வேல்யூஸை சர்வீசஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சர்வீசஸ்ல வேல்யூஸ் மெத்தட் எழுதுறோம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பப்ளிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது வாய்ட்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நேம் வந்து நான் மெத்தட் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், delete ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ delete ரெக்கார்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரோலரில் இந்த ஆர்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த யூசர் கொடுத்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டில் உள்ளதை நம்ம சர்வீசஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அப்போ சர்வீசஸில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், இன்டீஜர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா. உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே, ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் அதுக்கடுத்து ரெபாசிட்டரிஸ்க்கு நம்ம போகிறோம். ஜேபி ரெபாசிட்டரி பாருங்க. ஜேபி ரெபாசிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி இன்பில்ட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ எல்லாமே இருக்கு. டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ்க்கோ இல்லைனா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ இல்லைனா அப்டேட் பண்ணுறதுக்கோ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் மெத்தட் எல்லாமே இதில் எழுதிட்டாங்க. கஸ்டமைஸ் மெத்தட் நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த ஜேபி ரெபாஸ்ட்ல உள்ள எல்லா மெத்தட்ஸும் யார்கிட்ட கொடுத்துட்டா, இந்த இன்டர்ஃபேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, ஜேபி ரெப்போ அப்படின்ட்டு. இந்த ஜேபி ரெப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுட்டு இருக்கு, இப்போ இந்த ஜேபி ரெபாஸ்ட்ரியில் உள்ள மெத்தடோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ற யார்கிட்ட கொடுத்துருக்கா, இந்த ஜேபி ரெப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜேபி ரெப்போல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மெத்தட் எடுத்து சர்வீசஸ்ல யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட் எடுத்து சர்வீசஸ்ல யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சர்வீசஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜேபி ரெபாசிட்டரி இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க சர்வீசஸ்ல ஆட்டோவைட் அனோட்டேஷன் ஜேபிஏ ரெப்போ. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேபிஏ ரெபாசிட்டரியோட ஒரு காப்பியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், இங்க நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஜேபிஏ மூலமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற போறோம், ஜேபிஏ ரெப்போ கிளாஸ் எதோட டைப் ஆயிருக்கு, ஜேபிஏ ரெபாசிட்டரியோட டைப் ஆயிருக்கு. ஸோ ஜேபி ரெபாசிட்டரியில் உள்ள எல்லா ஃபீச்சரும் வந்து இதுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து அக்சஸ் பண்ணணும் ஃபர்தரா கிளாஸ்ல அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கிரியேட் பண்றோம் இந்த ஜேபிஏ. ஓகேங்களா. ஸோ இந்த ஜேபிஏ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெத்தட்ஸும் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அக்சஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா this dot jpa டாட், ஓகேங்களா. ஸோ delete by id அதுக்குள்ளார நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எஸ்ஐடி நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இது பாஸ் பண்ணி முடிச்சோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கோயிங் டு ரிட்டர்ன் த வாய்ட். நான் என்னால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபர்தராக அட்வான்ஸாக நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியோஸ் மற்றதெல்லாம் போகாமல் சிம்பிளாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிடுறேன், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். ஓகேங்களா. ஸோ அந்த மெசேஜ் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மெசேஜ் நம்ம ரிட்டர்னில் பாஸ் பண்ணுறதுனால இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்னே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், சர்வீசஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், இது இந்த ரெண்டு இதுவுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், கண்ட்ரோலரில் நம்ம பாதியாக கொடுத்து வச்சுருந்தாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மறுபடியும் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோலர்ல இருந்து என்ன பண்ணும், சர்வீசஸ்ல உள்ள இந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நார்மலா வந்து ஜாவால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸ் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல சர்வீஸ்ல உள்ள மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் கால் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீசஸ் இருக்கிறத கண்ட்ரோலருக்கு தெரியப்படுத்தணும். அந்த கண்ட்ரோலருக்கு நம்ம தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்றோம், ஆட்டோவைட் அனோட்டேஷன்ஸ் மூலமா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த சர்வீசஸோட நேம் அதோட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி ஜேபி ரெபாசிட்டரி பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க கண்ட்ரோலர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த சர்வீசஸ் ஃபைலை நான் கால் பண்றேன். ஓகேங்களா. சர்வீசஸ் ஃபைலோட கிளாஸ் நேம் என்னது, ஸ்டூடெண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ அதை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் கால் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்ன்றதை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஆட்டோ எடன் பண்ணிட்டேன். அப்போ சர்வீசஸ் உள்ள மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோலர் நம்ம அக்சஸ் பண்ணலாங்களா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அதுலேருந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்னு. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் இங்கே this டாட் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் டாட் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்ல எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆப்ரேஷன் வச்சிருக்கு பாருங்க. ஆட் டேட்டான்றது வந்து வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு, கெட் ஆல் ரெக்கார்ட்ஸ்ன்றது ஃபைன் ரெக்கார்டை வந்து ஃபைன் பண்றதுக்கும், கெட் ரெக்கார்ட்ஸ்ன்றது ஃபைன் பை பர்டிகுலர் ஐடி வச்சு அக்சஸ் பண்றதுக்கும், அப்டேட் ரெக்கார்ட்ஸ்ன்றது வேல்யூஸ் அப்டேட் பண்றதுக்கும், இங்க வந்து டெலிட் ரெக்கார்ட்ஸ்ன்றது என்ன பண்ணிருக்கோம், வேல்யூஸை வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கண்ட்ரோலர்ல நான் பாஸ் பண்றேன் டெலிட் ரெக்கார்ட்ஸ். இப்போ இந்த ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணும் அப்படின்னு யூசர் வந்து நம்மளுக்கு வந்து யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்துட்டோம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எது எங்கே கொடுக்குது, எஸ்டிடி ஐடிக்கு நம்ம கொடுத்துருது. இந்த எஸ்டிடி ஐடி தான் நம்ம லோக்கலாக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எஸ்டிடி ஐடியை நான் என்ன பண்ணிடுறேன், உள்ளார நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, செமிகோலன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒயிட் இஸ் த்ரோயிங் எதனால எரர் அடிக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இங்கே ரிட்டர்ன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ போயிடுச்சுங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி தப்பான ஸ்லாஷ் கொடுத்ததுனால தான் இந்த எரர். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வேல்யூஸ் வந்து டெலீட் ஆகுதா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். ரைட் கிளிக் ரன். ஓகே. ஸோ போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேனில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வேல்யூஸ்லாம் இருக்கிறத செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோலர் போகிறோம். இந்த கண்ட்ரோலர் கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங் அப்படின்ற யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட் :8081. எதனால அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸஸில் வந்து என்ன போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. சர்வர் டாட் போர்ட்டில் வந்து 8081 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தட் நான் என்ன பண்ணேன் 8081 ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம். ஓகேங்களா. ஸோ அந்த கண்ட்ரோலர் போயிடுச்சு. அதில் எந்த மெத்தட் வந்து டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது எழுதியிருக்கோம். இங்கே பாருங்க டெலிட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஸ்லாஷ் டெலிட் ரெக்கார்ட்ஸ். இது சாரி. ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன் பாஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் டெலிட் பண்ணணும். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ டெலிட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டெலிட் ரெக்கார்ட்ஸ் ஸ்லாஷ். ஓகேங்களா. ஸோ எந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ணுமோ அந்த ரெக்கார்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஐடி வந்து 2ன்னு பாஸ் பண்ணுறேன். சென்ட் பண்ணுறேன். டெலிஷன் சக்ஸஸ்ஃபுல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 ரெக்கார்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அதே மாதிரி கெட் ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரெக்கார்ட்ஸ் வந்து கெட் டெலிட்டட், வேல்யூஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் டெலிஷன் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது கான்செப்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.